கிராமப்புறங்களில் யாராவது ஒரு பெரியவங்க இறந்து போனாங்கன்னு வைங்க, இது யாரையும் குறை சொல்வதற்காகவோ இழிவுபடுத்துவதற்காகவோ இதை நான் சொல்லலை. இது வந்து ஒரு நடப்பாக இருக்கிற ஒரு சம்பவம், இயல்பாக கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறத தான் மையப்படுத்தி இதை சொல்லணுமே தவிர வேறு யாரையோ எதையோ கொலமுத்தி பேசுறதுக்கோ இதற்காகவோ இதை பேசணும். அப்போ ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடக்கம் பண்ணிட்டு வந்த கூட அன்றைக்கி சாயங்காலமே கிழமை வச்சு அழுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி கிழமைக்கு வந்து ஊரில் ஏதாவது ஒரு பெரிய பொம்பளையால் வந்து வீட்டுக்கு 2 ரூபா பிரிப்பாங்க. 2 ரூபா முறுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு பிரிப்பாங்க. 2 ரூபா எல்லாருமே கொடுத்து விடுவாங்கன்னு வைங்களேன். இவங்க கொடுத்து விடுறவங்க வந்து பெரும்பான்மையான வீட்டுக்காரங்க போய் சேர மாட்டாங்க. ஒரு 100 வீடு இருந்தால் 30 வீடுகளுக்குள்ள தான் போய் சேருவாங்க. அப்போ அங்கே போன இடத்துல அங்கே உள்ள அந்த இறந்தவர் வீட்டினுடைய நெருக்கிய சொந்தக்காரங்க வந்து அவங்க பங்குக்கு கடலை எல்லாமே பொட்டக்கடலுக்கும் அவிச்சு மாவு எல்லாம் அவிச்சு நிறையா வச்சுருப்பாங்க. முறுக்கும் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இவங்க கொண்டு போகிற 2 ரூபா முறுக்கு வந்துட்டு அப்படி இதாகும்போது இவங்க அழுது முடித்த பிறகு போய் சேருவாங்க இந்த ஆட்கள். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் முறுக்கு பங்கு வைப்பாங்க. முறுக்கு அந்த கடலை மாவு எல்லாத்தையும் பங்கு வச்சா ஒவ்வொரு ஆளும் மடியில் ஏதோ வாங்கிட்டு வரும். நிறைய வாங்கிட்டு வரும்னு வைங்களேன். அவங்க கொடுத்துட்டு 2 ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்பாங்க முறுக்குக்கு. ஆனால் வாங்கிட்டு வர்றது நிறையா வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே நிறையா பேர் போயிருக்க மாட்டாங்க, குறைஞ்சபட்சமாக போயிருப்பாங்க. நிறையா பேர் நெருங்கின சொந்தக்காரங்க நிறையா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் நிறையா எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் அள்ளி கொடுத்து விட்ருவாங்க. வீட்டில் பிள்ளைகளை வெளியில் வச்சு தெருவுக்கு வெளியில் வச்சு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதுவும் காணா பிள்ளையை சாப்பிட்டது போக மீதத்தை மாட்டுக்கு அவங்கள அப்படின்னு தட்டி வைப்பாங்கன்னு வைங்களேன். இது கிராமப்புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கம். நான் யாரையும் கொலை முத்துறதுக்காக பேசலை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மழை வெள்ளத்தில் முக்கியமான பிரச்சனை இப்போ எங்கே பேச வரோங்க நீங்கள் இனிமேல் பார்த்துக்கிங்க. இந்த மழை வெள்ளத்தில் வந்து நிறைய கார்கள் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு தண்ணியில். ஏன் லாரிகளே முங்கி போச்சு. அந்த மாதிரியான கொடுமையான மழை, காரு, நிறைய வீடுகள்லாம் திருநெல்வேலியெல்லாம் நிறையா வீடுகள் இடிஞ்சு விழுந்துடுச்சு. நிறைய சேதம், நிறைய மக்களுக்கு ஏகப்பட்ட சேதங்கள். ஏன் ஹெலிகாப்டரே வந்து கூட மக்களை காப்பாற்றுறதுக்கு 3-4 நாள் முயற்சி பண்ணி கூட பிடிக்கலை. ஏன்னா அந்த ட்ரெயினில், அதாவது நம்ம ட்ரெயின் வந்து 12ஆம் தேதியே மழை வரும்னு முன்கூட்டியே வானிலை அறிவிப்பெல்லாம் தெளிவுபடுத்திட்டுன்னு சொன்னால் கூட அந்த ஒன்றிய அரசுக்கு அது தெரியாது. பற்றிலாம் வானிலை அறிவிப்பு இருந்தால் கூட ஒன்றிய அரசுக்கு அது தெரியாது. அதனால நீங்கள் எங்கே வாங்க, காசி சங்கமத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஒரு 600 பேரை கூப்பிட்டுருந்தாங்க திருச்செந்தூர்லேருந்து. அது சிறுவைகுண்டத்திலே நின்று போச்சு ட்ரெயின். அதுக்கு அங்கே மழையில் தான் விடலையா, 17ஆம் தேதிக்கு நின்று போச்சு. மழை வெள்ளம் என்ன செய்ய, மழை கடுமையான மழை, அதனால நின்று போச்சு. அவங்கள மீட்கக்கூட அந்த ஹெலிகாப்டரால் 3 நாளாக முடியலை. அந்த அளவில் இருந்துச்சு. அது தரை வழியாக தான் அந்த பக்கத்து ஊர் கிராம மக்கள், தரை வழியாக இல்லை தண்ணி வழியாக பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுனாங்க. அது 25 குடும்பங்களே நிறைந்த ஊர் தான் அந்த ஊர். 60 பேர் தான் இருப்பாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு வச்சு எடுத்து இவங்களுக்கு 3 நாளும் சோறு சமைத்து கொடுத்து அவர்கள் அன்பாக பழகி அவர்களை காத்து வந்தார்கள்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான சூழல்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறையா மனிதமான உதவிகள் எல்லாம் அங்கங்கேயே பக்கத்துலேயே அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கூட மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் யாரையும் குறை சொல்வதற்கு வழி இல்லை. எல்லாருமே தங்களாலான முயற்சிகளை செய்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் கட்சிகளாக இருந்தால் கூட. இப்போ நம்ம அண்ணன் சீமாண்ணன் வந்து அங்கே மிக்ஜாம் புயலில் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது தலைநேரை மீட்க அண்ணன் தமிழர் தளபதி அண்ணன் போகிறாரு. நம்ம எல்லாருமே திரள் நிதி கொடுங்க உறவே அப்படின்ட்டு நம்ம சாட்டை துரைமுருகன் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தார். வெளிநாட்டு மக்கள்லாம் உறவுகள்லாம் வந்து எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துருப்பாங்க. அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நின்று ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அளவில் திரள் நிதியை செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. செலவு பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆமாம், நம்ம அண்ணன் நம்ம அந்த அளவில் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை. அங்கேருந்து முடிஞ்சுது. நெல்லை மக்களை காப்பாற்ற வேண்டும், திரள் நிதி கொடுங்கள் உறவு அப்படின்னு யார் சாட்டை தொடங்கும். இந்த மாமா பய அப்படின்னு நம்ம அன்போடு சொல்லுவோம். மாமான்னா மானமிகு மாண்புமிகு.
அதுதான் மாமா பையன். இது கூட இப்படி கூட சொல்லலாம், மஞ்சப்பொடி பையன் மாமா பையன் அப்படின்னு சொல்லலான்னு வைங்களேன். நம்ம உடனே இப்போ என்ன இப்படி சொல்லுதான் சாட்டைத்துறவங்களுக்கு அப்படி சொல்லலாமா, எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரை இவன் குறைத்து மதிப்பிடுவதா, குறைத்து பேசுவதா அப்படின்னு. நான் ஏன்பா அவங்களெல்லாம் குறைத்து பேச போகிறேன்? அவனுடைய பேச்சு செயல் எல்லாமே தற்கூரித்தனமாக தரையை விட கீழே கிடக்கடா அவன் பேச்சு செயல்பாடு. அப்புறம் அவனை நான் எதுக்கு அதுக்கு மேலே நான் குறைக்கணும்? நீ அவன் பேசுகிறது நீ ஒரு நாள் அவனுடைய ஆடியோ கேட்டதே இல்லையா? அந்த மாதிரி ஆடியோவை கேட்காதவன் தான் தற்கூரி. அப்படி போய் அவன்கிட்ட கைத்தட்டி நிற்க பற்றியா கேட்காம அடுத்தவன் வீட்டு பிள்ளையை கேவலமாக பேசுகிறவன் அவன் ஒரு கொள்கைவாதியா, கொள்கை பரப்பு செயலாளரா? கொஞ்சமாக அறிவு வேண்டாம் மேடம். அவனை முதல்ல மாற்றுன்னு சொல்லக்கூடிய அறிவு கூட உன்கிட்ட இல்லையே. நீ எதுக்கு தான் லாய்க்கு? சரி, கடந்துருவோம். சொன்னால் அவனுக்கு புரியாதில்ல, புரியாதவன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்ல, அப்புறம் அதை கடந்தானே போயிட்டு அவன் அவனுடைய சேனலில் திரும்ப திரும்ப உறவே நீ அவ்வளோ பேரும் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உதவி நம்ம பண்ணணும். நம்ம எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடலாம். அரசு தன்னுடைய இயந்திரத்தை எல்லா பக்கமும் செலுத்திடுமான்னு சொல்ல முடியாது. அதனால் அரசுகிட்ட உதவி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருந்துட்டு நம்ம எல்லா பக்கமும் பண்ணிடுவோம். அரசை ஆளுகின்ற கட்சி திமுக. அந்த திமுகவுக்கு கிளைகள் இல்லாத ஊரே கிடையாது. ஒவ்வொரு கிளை தொண்டனும் அவன் ஒரு ஆர்மி மாதிரி. அவனால் அதை செயல்படுத்த முடியும். ஒவ்வொரு பகுதியிலும் தன்னாலான எல்லா உதவிகளையும் மக்களுக்கு செய்ய அவன் துணிந்து செயல்படுவான், நீந்தி செல்வான் தண்ணீரை. உனக்கு கிளைகள் எங்கெல்லாம் இருக்கு சொல்லுவோம். உன்னுடைய நாம் தமிழர் கட்சிக்கு எங்கெல்லாம் கிளைகள் வச்சுருக்க? உங்கள் அண்ணன் பின்னங்கால் படரில் பட ஓடி வந்தவன்பா. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு சம்பவம்பா. அருணா ஜெகதீசன் ஆணையம் கமிட்டியில் உங்கள் அண்ணன் என்ன பதில் சொன்னான்? சொல்லு பார்ப்போம். நான் ஒருங்கிணைக்கலை அந்த கூட்டத்தை, நான் ஒருங்கிணைக்கலை. நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை நான் ஒருங்கிணைக்கலை. அது தானாக வந்திருக்கலாம். நான் ஒருங்கிணைச்சி போராட வாங்கன்னு சொல்லலை. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சு வந்தவங்க இல்லை. போராட்டத்தை தூண்டி விட்டவன்னு நம்ம பேர பழி வந்துடப்படாதுன்னு தப்பிச்சு வந்தவங்க இல்லை. ஈன பிழைப்பு தானே, நாதாரி பிழைப்பு. இப்படியும் ஒரு பிழைப்பு பிழைக்குமா? பிழைப்பானா மனுஷன்? நீ நெஞ்ச நிமித்தி போராடு அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்திட்டு நான் போராட சொல்லலை, நான் ஆளோட போயிருந்தேன், அவ்வளோதான் தெரியும். அவங்களாம் தன்னழிச்சா வந்திருப்பாங்க. ஏன்டா அப்படி முன்னுக்கு பின் முரணா உருவி வர? அப்பவுமே உங்கள்கிட்ட என்னது இல்லை, அண்டி பழம் இல்லை. அண்டி பிழைக்கிற தன்மை தான் இருக்கு. அண்டி பிழைப்ப, அடுத்து கெடுப்ப, கூடி குழாவ, கூட இருந்தே குழி பறிப்ப. இது யாரு? சீமானிசத்துக்கு பொருந்தும். சீமானிசத்துடைய கொள்கை வரைவு திட்டத்தின் முதல் பகுதி அதுதான். ஒன்று குறைச்சி சொல்வதற்காக சொல்லலை, இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சீமான் போய் நான் தூத்துக்குடியில் போய் அவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்துட போகிறேன் அப்படின்னோட எல்லா பக்கமும் கொடுத்துருவானா? எவ்வளோ காடு போக முடியும்? ஒரு அரசு இயந்திரம் அனைத்து பகுதிகளுக்கும் போவதுக்கே பல நாள் பிடிக்கும்போது அரசு இயந்திரம் தான் எவ்வளோ இருக்குது தெரியுமா? கிராமந்தோறும் வியூ ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லா அந்த மொத்த இயந்திரத்தையும் இயக்கி விடும்போது அது போகிறதுக்கே பல நாள் பிடிக்கி. நீ ஊருக்கு ஒருத்தனை கூட வச்சுக்க மாட்ட. எங்கேயாவது ஒரு ஊரில் 2 பேர் இருப்பான். அவன் போய் உனக்கு அவ்வளவு காடும் தந்துட போகிறானா? உனக்கு வெளிநாட்டில் இருக்கான் முட்டாப்பைய கூட்டமாக ஈழ உறவுகள்னு. அவன் எதையோ நீ அறுத்து தள்ளிடுவது முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படித்தான் முட்டாள்தனமாக நினைத்து அழிந்திருக்கிறான். போரிலே அழிந்ததுக்கு காரணமே அவன் சரியான திட்டமிடல் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இங்கே உள்ள இணைய தொடர்புகள், தமிழ்நாட்டினுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட போது போரில் விடுதலை புலிகள் தோற்று போனார்கள். இங்கு உள்ள உறவுகள் துண்டிக்கப்படும் போது தான் அவர்கள் தோற்று போனார்கள். அதுவரை அவர்கள் நிலைத்து நின்றார்கள். இங்கிருந்து எதுவும் போகலை, இங்கிருந்து ஆலோசனைகள் வழங்கப்படாமல் போய்விட்டது. அதாவது கடுமையான நெருக்கடிகள் இருந்ததுனால ஏற்பட்ட பின்விளைவால் அவர்கள் தோற்றார்கள். அதுதான் நடந்தது. அவர்கள் தன்னிச்சையாக எதில் மீண்டெடுத்து வந்திருப்பார்கள் என்று நம்ம அவர்களை குறைவிறக்கமாக எதையும் இறக்கி பேசுறதுக்காக பேசலை. உயர்வாக என்றளவும் நம்புகிறோம், என்றும் நம்புகிறோம். அதெல்லாம் மாற்று இல்லை.
ஆனால் அவர்களும் தோற்று போனார்கள் என்பதற்கு நீங்கள் தான் உதாரணம். வெளிநாட்டில் இருக்கையிலே ஈழ உறவுகள் என்ற அது என்ன புழுக்கள், அவங்க தான் காரணம். அவங்க தான் இப்போ உண்மையிலே அவர்களுக்கு அங்கு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி பண்ணாமல் இங்கே தான் தோன்றித்தனமாக காக்கைக்கு கூட நெய்ச்சோறு போடுகிற இந்த காவாலி கர்மாந்திரம் பிடிச்ச சீமானுக்கு காசு அனுப்பிக்கிட்டு இருக்கிய உனக்கெல்லாம் வெக்கமான ரோசம் இருக்கலாம். அவனுடைய இப்போ அடிநாதம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு புரட்டி வைக்கணும். வச்சாலும் உங்களுக்கு உணர்வு வராது. நம்மளே திட்டுதலில் தான் குறியாக இருப்பியா. திட்டுது அந்த அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த காணொலியை எவனையும் பார்க்க விடப்படாது, அதை தடுத்துடணும். இது முறையா? ஒரு கருத்தை எதிர்கருத்தால் ஆள தெரியாதவன் அல்லது அதை நிர்வகிக்க முடியாதவன் எதில் தகுதியானவனாக மாறிவிட முடியும்? ஒரு ஜனநாயக பாதையே உன்னிடம் இல்லையே. நீ இப்போ இன்னார் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கா, இது நமக்கு ஒப்புமை இல்லாட்டாலும் இவனுடைய கருத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு நீ 10 பேருக்கு பகிர்ந்து இந்த காணொலியை காட்டினேன்னா நீ அப்போ மனிதனாக இருக்கிறாய். ஒரு கட்சியினுடைய மாட்சிமை மேலோங்குவதற்கு நீ அடிகொள்கிறாய் என்று அர்த்தம். நீ யாரும் அவன் இப்போ சீமான்றது போல யாரும் நம்மை கேள்வி கேட்கக்கூடாது. நான் தான் இல்லை, நீ போடா, நீ பாருடா, ஒவ்வொருத்தரும் இப்படித்தானே விரட்டிக்கிட்டு இருக்கான். இல்லை இப்படித்தான் இந்த மாதிரி தானே விரட்டு தான். நான் சொன்னதான் சட்டம். இருக்கிறதா இருந்தால் இல்லை இல்லைன்னா போ. இப்படி சொல்லுத சீமா சர்வாதிகாரன். இந்த சர்வாதிகாரிகிட்ட இருக்கிற நீ எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கணும், மெழுறணும்னா எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி நமக்கு தேர்வானது இது. இவன் சொல்றதுல நியாயம் இருக்கான், இல்லை அண்ணன் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானா, தற்குறித்தனமான வேலைகளை தான் செய்தானா, இல்லை அவன் வாழ்வதற்கு தான் இதை செய்கிறானா. முன்னெல்லாம் பேசும்போது சொத்துருக்குன்னு சொன்னேடா, சொத்து பட்டியலை வெளியிட்ட நீ என் பத்திரத்தை வெளியிட்டா அப்படின்னா யார்? சீமான் தான். அதற்கு மனைவி பத்திரத்தையும் தூக்கி போட்டார். என்ன பாரு, இவ்வளோ இடத்துல என்ன சொத்து வச்சுருக்க, பத்திரம் என்ன இருக்குது, பத்திரம் இதோ அப்படின்ற பிறகு மூச்சு விட்டானா சீமா? இந்த மூதையை மூச்சு விட்டானே, மூச்சு விட முடிஞ்சுதா? கொஞ்சம் தம்பிகள் நீங்கள் போகிற அதாவது எல்லா கட்சிகளும் நல்ல கட்சிகள் இப்படித்தான் வளர்ந்தன, நியாயமாகத்தான் வளர்ந்து விட்டது என்றுலாம் நான் யாரையும் உயர்த்தி பிடிக்க வரல. நீ அடுத்தவன் ஆக மாட்டான், கெட்டவன், நாங்கள் தான் யோக்கியங்கிய. நீ மொத்தத்தில் நீ தான் சுத்த அயோக்கியனாக இருந்து வேறிட்டு வந்துக்கிட்டு இருக்க. இது வேர்லே புழுடா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுது. வேர் நல்ல வேற இல்லை, புழு இருக்கு. நம்ம மரம் எப்போ வேணாலும் தட்டாலடியாக போயிடும். அதுதான் அண்டி பிழைக்க ஆர்எஸ்எஸ் அண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கவன் அழிந்தே போவான். இல்லை நம்ம ஒன்றும் அப்படி இப்படி சொல்லலை, உங்களை அப்படி போ இப்படி போன்னு சொல்லலை. வளரட்டும், வேண்டான்னு யாரையும் சொல்லலை. வளர்கிற விதம் எப்படி? இந்த சாட்டத்துறை முருகன் கேட்டான்ல, தூத்துக்குடிக்கு நிவாரணம் தான், அங்கே தான் அரசுக்கிட்ட கொடுத்துறாங்க. அரசு போய் அவ்வளோ காலம் பண்ணிக்கிட முடியாது. அரசு எந்திரத்தில் அவ்வளோ கைகள் இல்லை. என்கிட்ட அண்ணன்கிட்ட அவ்வளோ மயிர் இருக்குது. நான் இதிலேருந்து உனக்கு அதை அனுப்பு எனக்கு போட்டு விடு அப்படின்னு நானே போட்டு விட்டு அண்ணன் எத்தனை நாள் நின்று கொடுத்தான்? ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நீ கொடுக்குற நிவாரணம் அவையருக்கும் போய் சேர்ந்துருமா? ஆடை அணிகலன் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டியா? இல்லை உன்னால் கொடுக்க முடிஞ்சுதா? 10 ஊருக்கு கொடுத்துருப்பியாடி, அதுவும் கொடுக்கல. 10 × 10 100 பேர் கொடுத்துருப்பியா? அதை கூட கொடுத்துருக்க முடியாது. நீ போட்டால் போஸ் எடுத்துட்டு கரண்ட கால் தண்ணியில் போட்டை தள்ளிக்கிட்டு போனது நாடகம் நடித்த நீங்களாம் பெரும் மகாபெரும் நடிகர். உங்கள் அண்ணன் பெரிய கதை சொல்லி, அதை நம்ம அந்த கதை சொல்லியை பற்றி நம்ம பல தடவை விவரமாக சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேக்கே அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் கவலையாக இருக்குது. தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படும் போது தான் இந்த சரித்திரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படணும். நீ 2 பக்கம் புயல் வெள்ளத்துக்கும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்களா? மக்களுடைய கார்கள் வாகனங்கள் எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சுதான். அண்ணனுக்கு தனியாக ஒரு வாகனம் கிடச்சிதான். அண்ணனுக்கு ஒரு கார் வாங்கியாச்சு இல்லை, அன்னி கயல்வெளிக்காக வேண்டி ஒரு கார் வாங்கியாச்சு இல்லை. 35 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்க. சரி, அதுக்கு அண்ணன் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டிப்பானா கட்டிக்க மாட்டானா சொல்லு? அந்த கர்மாந்திரத்தை கட்டினானா கட்டலையா சொல்லி பார்ப்போம். நான் ஜிஎஸ்டியே கட்ட மாட்டேன்னு தானே.
நீ இப்போ நான் ஆட்சிக்கு வரட்டு தம்பி, நான் ஜிஎஸ்டி கட்டுவேனா பாரு அப்படின்னு நான் இடா ஏன் ஒரு மாநில அரசாக இருந்து கொண்டு ஒன்றிய அரசியல் அண்டிக்கொண்டு மாநில அரசாக இருக்கவும் எதுவரை தான் நம்மளுடைய அதிகாரம்னு தெரியாமலே பேசிக்கிட்டு போகிறத அதையும் நம்பி கை தட்டிக்கிட்டு இருக்கேடா, வெறும் பயில்வலாம். அதிகார வரம்பு என்னன்னு தெரியணுங்களாடி. வரம்பு தெரியாத உயரத்தில் இருந்துக்கிட்டு எல்லா பரம்பும் எனக்கு தான் அப்படின்ட்டு பேசினா என்ன அர்த்தம்? அதுக்கு கைத்தட்டி நீ ரசிக்க நான் பாரு, நான் எல்லாம் பூராத்தையும் அடுத்து தெளிவேன். எல்லாம் இப்படி தான் இந்த கப்சாட்டிக்கிட்டு போகிறோம், நீனும் கை தட்டிக்கிட்டு போகிற. இயல்பான தோற்றத்துக்கு வாங்கப்பா, இதெல்லாம் நடக்கக்கூடியது இல்லை. ஜிஎஸ்டி வரியை இப்போ எவ்வளவு தான் நெருக்குதல் நம்ம பண்ணினா கூட அவன் நினச்சாதான் பணம் தருவான், இல்லைன்னா தரமாட்டான். அப்படி தான் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வரியை நான் நிறுத்திக்கிடுவேன் அப்படின்னு அண்ணன் பேசினாரு. இப்போ இவன் காருக்கு ஜிஎஸ்டி வரி கட்டினானா இல்லையா, அதை தெளிவுபடுத்து. கார் வாங்கிட்டல, 35 லட்ச ரூபாய் கார் வாங்கியிருக்கல, இன்னும் வாக்காரா கைவெளிக்கு இன்னும் வாங்கியிருக்கல. ஈழ உறவுகள், நம்ம தமிழ்நாட்டு உறவுகள் எல்லாரும் போட்டது எதுக்கு? மக்கள் வெள்ளத்தில் துவைக்க தண்ணி கொடுன்னு போட்டது. தண்ணியில் தான் தத்தளிக்கும், ஆனால் குடிக்க தண்ணி வேணும்ல, அந்த தண்ணியாவது எடுத்துக்கொண்டு கொடுப்பா அப்படின்ட்டு உனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாம்ல. அதுக்கு நீ என்ன கைமாறு பண்ணி கிழிச்சிட்டுக்க? 2-3 நாள் அங்கங்கே போய் ஷோ காட்டினேன். அதுவும் அண்ணன் புத்திரனை கூட்டிகிட்டு போனான். நீங்கள் உத்தம புத்திர கட்சி நடத்துவீங்க, உத்தம புத்திரன் கட்சி நடத்துவீங்கன்னு சொல்லுவேன். இதான் உத்தம புத்திரத்தனமா? சீமா நான் வாரிசு அரசியலை ஒழிக்க வந்த பாதகம் தான். நீ வாரிசு அரசியலை ஒழிக்க வந்தான். வாரிசு அரசியல் மச்சனுக்கு சீட்டு கொடுத்தீங்கட்டா, அவன் திமுகவில் இருந்து எங்கள் மாமன் வந்தான், அதிமுகவில் இருந்து வந்தான், அவருக்கு சீட்டு கொடுத்தா திமுக கொடுத்தா தான்டா அது வாரிசுமா. கிறுக்கு பையன் மாதிரி ஒன்றாலும் ஒரு கிறுக்கு பையன். அதுக்கும் கை தட்டுதையே உதவிலா அப்படின்னு நினச்சி அர்த்தம். உங்களுக்கு கோவப்படாத தம்பி. கை தட்டுறது எதுக்கெல்லாம் தட்டணும் சிந்திச்சு பாருன்னு சொல்லு. நீ சிந்திச்சு பார்த்து கை தட்டு. நீ என்ன கரணம் கூட தட்டுதில்லை, உனக்கு என் மேலே கடுமையான கோபம் வருதில்லை. இவ்வளோ பேசுதான், அண்ணனை பேசுதான் அப்படின்னு கோபம் வருதில்லை. நான் சொல்றதில் கொஞ்சமாக நியாயம் இருக்கான்னு பாரு. எதுக்கு வெட்டி பந்தாவுக்கு வீராப்புக்கு என்ன போய் திட்டணும்? நியாயம் இருக்கான்னு பாருப்பா. அதை பாரு, இவன் இப்படி பேசுதான், 10 பேர்கிட்ட நம்ம இதை எடுத்துக்கொண்டு போவோம், அண்ணனை மாற்றுவோம். நமக்கு அதாவது அவனை வச்சு நம்ம ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கலாம். அப்போ ஒரு நேர்வழி பண்ணுவோம் அப்படிங்கிறது கொண்டு வா. ஏன் முடியல? அதை ஏன் செய்ய மாட்டேங்க? அதுக்கு தானே இப்போ நாங்களாம் கூதும். அதுக்காக இருக்கிறது நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம்ல. இருப்பதை விட சிறப்பாக நீ கொண்டு வருவதாக இருந்தால் கொண்டு வா. சிறப்பாக அமைப்பதற்கு இது வழி அப்படின்னு சொல்லணும்ல. அந்த சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் சொல்லுவோம். இருக்கிறதே சிறப்புன்னு நாங்கள் தூக்கி பிடிக்கல. எதையும் சிறப்பாக இருக்கிறதோ அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நீ சிறப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீப்பாக போயிட்டு இருக்க பார்த்தியா, அதைத்தான் சீப்பாக போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். தம்பிகளா, இதில் என்ன வருத்தம் இருக்குது உங்களுக்கு? வருத்தமே படக்கூடாது. உண்மையை சொன்னால் இன்னும் 10 பேருக்கு நீங்களும் எடுத்து சொல்லணும்ப்பா. இந்த காலனுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குன்ட்டு இதனுடைய வியூஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். இப்போ அண்ணன் கார் வாங்கியிருக்காமல்ல, கார் வாங்கியிருக்கானா இல்லையா? இந்த உறவுகள் கொடுத்த நிதியை வச்சு கார் வாங்கிட்டானே, இது நியாயமா? இது அடுக்குமா? அவன் வாங்கினா இவன் வாங்கினான்னு நீ பேசக்கூடாது. நீ உத்தம புத்திரம் இல்லை. வாரிசு அரசியலை ஒழிக்க வந்துட்டு அண்ணன் அங்கே கொண்டு மெட்ராஸில் பையனை முன்ன வச்சு ஒவ்வொரு பொருளும் அவன் கையால் கொடுக்க வச்சான். இதுதான் வாரிசு அரசியலை ஒழிக்கிற லட்சணமாடி உங்கள் அண்ணன் லட்சணம். இப்போ கார் வாங்கியிருக்காங்க, அவன் கார் தண்ணியில் போயிட்டு இவன் அதை காப்பாற்ற போகிறேன்ட்டு போனவனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கல. அதைத்தான் கேட்கும். கிராமத்தில் ஒருவர் இறந்தால் அதான் என்னது மொய் வச்சு அழுதுக்கு